ஹலோ வணக்கம். இப்பெல்லாம் இந்த ஓல்டேஜ் ஹோம் நிறைய வர்றதுக்கு மெயின் காரணம் அந்த மகன் தான், ரைட்டா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் மகனோட வீட்டில் இருக்காங்க. அந்த மகன் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணணும். அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவனுடைய பேரண்ட்ஸு என்ன பண்ணாங்க? அந்த குழந்தை யூரின் போனாலோ, மோஷன் போனாலோ, இல்லை சாதம் சிந்தினாலோ, ரைட்டா, உடம்பு சரியில்லைன்னா அந்த நேரத்தில் ஃபுல்லாமே இது எல்லாமே சலிக்காம பார்த்துக்கிட்டவங்க அந்த பேரண்ட்ஸ், ரைட்டா? ஒரு கேள்வியை கேட்டாலும் திருப்பி திருப்பி கேட்டாலும் அதுக்கு பொறுமையா அந்த பேரண்ட்ஸ் பதில் சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சர்டன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பேரண்ட்ஸ் ஓல்டேஜ் ஆகும்போது இவன் தான் அவங்கள குழந்தைய மாதிரி பார்த்துக்கணும். அவங்க எவ்வளோ டாலரேட் பண்ணி இவனை வளர்த்துருக்காங்கிறத இவன் திங்க் பண்ணி இவன் அவங்கள டாலரேட் பண்ணி வயசானவங்கள பக்குவமாக பார்த்துக்கணும். ஏன்னா இவன் குழந்தைய எப்படி பார்த்துக்கிறான் அந்த மாதிரி தானே அவங்க இவனை பார்த்துருப்பாங்க. அதை ரியலைஸ் பண்ணி அந்த பேரண்ட்ஸை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டான்னா இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸே இருக்காது, ரைட்டா? ஸோ எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுடைய சாபமும் இந்த பிள்ளைக்கு வராது. ஓகேங்களா? அதனால இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த நல்ல டெக்னிக்கை கற்றுக்கிட்டு பண்போட இருக்க கற்றுக்கோங்க. ராட்சசங்களா இருக்காதீங்க. ஓகேங்களா?